ஒரு வழியா மும்பை கேம்ப்ல வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. தலையும் ஒரு சைடு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவும் செம்ம ஃபிட்டா இருக்காரு. 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட பிளேயிங் 11 அமையப்போது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டஃப் ஃபைட் வந்து குடுக்க போறாங்க. மேட்ச் நடக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கே பண்ண மாட்றீங்க. லைக் பண்ணாதனால இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள நம்ம போயிரலாம். அதாவது நேத்து நம்ம வீடியோ மதியம் கிட்ட பண்ணியிருந்தோம். ஒரு நைட்டு கிட்ட ஒரு ஈவினிங்க்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்ன அப்டின்னா, வில் ஜாக்ஸ் வந்து அரைவ் ஆனது வந்து ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு தீவிரமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் நெனச்சேன், வந்த 1 நாள், 2 நாளுக்குள்ள எப்புட்றா வந்து இவங்க வந்து கேம்ல இறக்குவாங்க? அந்த டிராவல் இது எல்லாமே இருக்குன்னு பார்த்தா, அவர் ஆல்மோஸ்ட் வந்து நேத்தலுக்கு முன்னாடியே வந்துட்டாரு போல இருக்கு. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திட்டு, வீடியோலாம் ரெடி பண்ணிட்டு, தீவிரமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பல டைம் சொல்லிட்டு இருந்தோம். மும்பைக்கு வந்து ஒரு வீக்கா படுறது என்ன அப்டின்னா, அந்த ஸ்பின் கேட்டகரியும், ஒரு ஹிட்டர்ஸ் வேணும். அது கண்டிப்பா வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. ஏன்னா வேர்ல்டு கப்பே நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு பல வாட்டி சொல்லிட்டு இருந்தோம். வேர்ல்டு கப் பார்த்தோம். சரியான ஒரு ஹிட்டரா இருந்தாரு. கிளைமேக்ஸ்ல வந்து முடிச்சு குடுத்தாரு. ஸ்பின்ன போட்டு விக்கெட் எடுத்தாரு. போன சீசன் நம்ம பார்த்தோம். நல்லாவே பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீமுக்கு வந்து எதிரணிய போட்டு துவம்சம் பண்ணுவார்ன்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நீங்க நினைக்கலாம் ஓவர்சீஸ் ஸ்லாட் 4 தான் இருக்கே. லாஸ்ட் மேட்சா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் ஹசனாஃபர், சஃபன் ருதர்ஃபோர்டு, குவின்டன் டிகாக்கு, சாட்னர் இவங்களோட காம்பினேஷன்ல போனாங்களே. போன மேட்ச் வந்து சாட்னர் நல்ல விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் எப்படி டிராப் பண்ணுவாங்க? அதே மாரி அல்லாஹ் ஹசனாஃபர் எப்படி டிராப் பண்ணுவாங்க? அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாவே இருக்கலாம். என்னைய பொறுத்தளவு மும்பை வந்து அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் சூப்பராவே பண்ணுவாங்க. நம்ம தான் தலையால அடிச்சுக்கிட்டோம். அஸ்வினி குமார கொண்டு வாங்க. குவிண்டன் டிகாக்க இறக்குங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதை அவங்க வந்து கரெக்டா பண்ணாங்க. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ எப்படி பிளேயிங் லெவன் அமையும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா போன மேட்ச் நிறைய பேர் கேட்டீங்க ஃபிட்டா இருக்குன்னு சொன்னீங்க விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச் ஃபிட் இல்லை, அவர் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணாரு. கடைசி வரைக்கும் ஒரு உள்ள இறங்குறதா இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் தினேஷ் மால்வீரை வந்து இறக்கி விட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுக்கப்புறம் என்ன. ஆனா மும்பை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்போதுமே பண்ணுவாங்க. யங்ஸ்டர் வந்து எப்போதுமே நம்பி ப்ரூவ் பண்ணி இந்தியன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. அதை வந்து மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் வந்து இறக்கி பார்த்தாங்க. அந்த அளவு எஃபெக்டிவா இல்லை. ஒரு மேட்ச் வந்து குறை சொல்ல முடியாது. என்ன பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஓப்பனிங் வந்து குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் அவங்களோட காம்பினேஷன் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நல்லா வந்து சக்சஸ்ஃபுல் காம்போவா இருந்துச்சு. அவர் இறக்கிட்டு ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் நமந்தீர் தான் இறக்குவாங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட் 4 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து குவிண்டன் டிகாக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இருப்பாரு, சஃபன் ருதர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லா ஹசனஃபா இருப்பாரு. மேபி வந்து சாட்னரை வந்து டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொன்னு பண்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சஃபன் ருதர்ஃபோர்ட வந்து டிராப் பண்ணிட்டு வில் ஜாக்ஸ வந்து கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நிறைய மேட்ச் பார்த்தோம். ஸ்டார்ட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா இறங்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது. ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் ஓரளவு தள்ளி இறங்குற சுச்சுவேஷன் வருது. எதையும் பொறுத்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டரா வந்து பிளே பண்றாரு. அதனால மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பொல்லார்டோட ரோல் வேணும் அப்படின்றதுக்காண்டி மேபி அவரை வச்சிருந்திருக்கலாம். இல்ல சாட்னர் போன மேட்ச் விக்கெட்டுகள் எடுத்தார். ஆனா அவர் பேட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. இப்ப வில் ஜாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பின் போடுவார், விக்கெட் எடுத்துருவாரு, பேட்டிங் சூப்பரா பண்ணுவாரு. எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆட் ஆகுது. அல்லாஹ் ஜஃபர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால அவரை டிராப் பண்ணாம மேபி சாட்னருக்கு மேல போலாம் அப்படின்றதா எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பவுலிங்கை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமாரை வந்து கண்டிப்பா வந்து பேக்கப் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ் பக்கத்தும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சர்துல் தாகூரா இருக்கட்டும், நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய தீபக் சகரை வந்து நம்புனாங்க. ஏன்னா பவர் பிளே எல்லாம் அவர் வந்து நல்லா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டான். கிட்டத்தட்ட 10 கோடி கொடுத்து போன சீசன் எடுத்திருந்தாங்க. இந்த சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை நம்பி டொமஸ்டிக்ல எல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு, பேட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை நம்பி வந்து இந்த டைமும் வந்து எடுத்தாங்க. ஆனா அவங்க நினைச்ச வந்து அந்த அளவு எஃபெக்டிவா மும்பைக்கு வந்து அமையாம போனதுனாலதான் இப்ப வேற வழி இல்லை, அவங்க எல்லாம் டிராப் பண்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, இங்கிட்டு சர்துல் தாகூர், இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், 3 பேருமே வந்து எஃபெக்டிவா இல்ல. 3 பேரும் அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா மும்பை என்ன பண்ண முடியும், வழியே கிடையாது. அடுத்த கட்ட இதுலதான் போவாங்க. ஸ்டார்டிங் எத்தனை மேட்ச் தோத்தலாம் கவலையே பட மாட்டாங்க. 5 மேட்ச் எல்லாம் தொடர்ந்து தோத்துட்டு கப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மும்பை உள்ள வராங்க அப்படின்னாவே மற்ற டீமுக்கெல்லாம் வந்து ஜர்க்காக ஆரம்பிச்சிடும். என்னடா இவங்க எது பேக் அண்ட் ஃபார்முக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும்.
அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான நேரத்துல ஃபார்ம்க்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மும்பை வந்து சென்னை மேட்ச் போறதுக்கு முன்னாடி இப்போ வாங்கடையில தான் நடக்குது. அந்த பிட்ச பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும். நல்ல ஒரு பேட்டிங் பிட்ச், சின்ன கிரவுண்டு சூப்பரா இருக்கும். இதுல வந்து ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது, "ஆனதெல்லாம் போதும்டா, எங்க தலைய வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடான்னு" சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா. அதுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு தீபக் சார்ட்ட வம்பிழுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா கால்ல விழுந்து பேசிட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது தல கன்ஃபார்ம் இறங்குறாரு அப்படின்ற நியூஸ் தான் வருது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரை கிடையாது, கலீல் கிடையாது. அதனால அத அவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப தல வந்தாரு அப்படின்னா, நான் சொன்ன மாரி சர்ஃப்ராஸ் கான தான் வந்து உட்கார வைக்க போறாங்க. ஃபினிஷரா வந்து அவர தான் யூஸ் பண்ணுவாங்க. இருக்க பவுலிங் லைன் குர்ஜப்ரீத் சிங், முகேஷ் சௌத்ரியை போன மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அவருமே பார்த்தீங்கன்னா, விக்கெட்டுகளுமே எடுத்து குடுத்துட்டாரு. ஆனா கண்டிப்பா அவர தான் வந்து நம்புவாங்க. இன்னும் வந்து ஆகாஷ் மத்வாலா, உமேஷ் யாதவா, இல்ல ராஜ்வர்தனா அப்படின்ற டவுட் வந்து இனிமே போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் சிஎஸ்கே சைட்ல இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே ஸ்டில் நான் இப்ப பார்த்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. மேபி வந்து வரலாம். நான் இன்னைக்கு வந்தாலுமே அவரு பிளேயிங் 11ல வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இப்ப இருக்க பிளேயிங் 11ல தான் போவாங்க. அவங்கள்ட்ட யார் எஃபெக்டிவா அமையணும் அப்படின்னா, கண்டிப்பா டெவல் பிரேவிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் காம்போ நல்லா அமைஞ்சா மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு அன்சுல் கமல், குர்ஜப்ரீத் சிங் இவங்கலாம் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து மும்பைக்கு வந்து டஃப் ஃபைட் குடுப்பாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நீங்க சொல்லுங்க. இப்ப வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீமுக்குள்ள வரதுனால மும்பைக்கு எவ்வளவு பெரிய அடிஷனலா இருக்கு? பிளேயிங் 11 எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும்? உங்களோட பிளேயிங் 11 சொல்லுங்க. சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும்? டஃப் ஃபைட் குடுப்பாங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.